நாம தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கிளியராக ஈஸியாக பார்த்துட்டு வர்றோம். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே கனெக்ட் ஆகிற வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் யாரெல்லாம் ட்ரைனிங் வந்தாங்களோ, ஸோ இது எல்லாமே ஓரளவு இண்டிவிஜுவல் ட்ரைனிங் மாதிரி தான் நடக்கும். அது போக கம்யூனிட்டி சப்போர்ட் செஷன் இருக்குது. இண்டிவிஜுவல் 1-to-1 மாதிரி டவுட் கிளியரன்ஸ், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 1-to-1 வர்ற அந்த ட்ரைனிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ட்ரைனிங், இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது. எல்லா மாடலுமே சேர்த்தது தான் ட்ரைனிங். 100 டெமோ ட்ரேடு, 100 லைவ் ட்ரேடு, இந்த மாதிரி எல்லாமே இந்த ட்ரைனிங்கில் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வந்து கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே பண்ணிகிட்ருக்காங்க. கம்யூனிட்டியில் வந்து அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் ஃப்ரீ கம்யூனிட்டி, இந்த வீடியோவோட எல்லாத்தோட வீடியோலையும் அந்த கமெண்ட்டில் போனீங்கன்னா, ஸோ எப்படி வந்து அந்த கம்யூனிட்டியில் வாட்ஸ்அப்போட ஜென்ரல் கம்யூனிட்டி, அது ஃப்ரீ கம்யூனிட்டி, ஸோ அதில் எப்படி சேர்றது அப்படிங்கிற அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 மாதமாகவே அவங்க பண்ணின ஒவ்வொரு டெமோவையும் நான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அடிக்கடி எப்போல்லாம் நேரம் இருக்கோ, ஸோ எப்போல்லாம் முடியுதோ, ஸோ அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கடந்த 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க எல்லாருமே லைவாக ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ட்ரைனிங்கில் வந்து 100 டெமோ இருக்கும், 100 லைவ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லைவை வந்து இப்போ 2-3 நாட்களாகவே எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அதுபோக அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200 இந்த மாதிரி வச்சு கூட பண்ணுறாங்க. ரூ. 100 தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே. அதுவும் மார்ஜினெல்லாம் யூஸ் பண்ணாமல், கடனெல்லாம் வாங்காமல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ரூ. 100, 200, 300 அளவில் கூட வச்சு பண்ணி அவங்களும் கூட ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே கிரவுண்டில் வண்டி ஓட்டினா ரோட்டில் வண்டி ஓட்ட முடியும், கிரவுண்டில் வண்டி ஓட்டலைன்னா நீங்கள் ரோட்லேயும் வண்டி ஓட்ட முடியாது. நீங்கள் நிறைய பணம் வச்சுருந்தா தான் நிறைய சம்பாதிக்க முடியுன்றது இல்லை. கொஞ்சமாக பணம் வச்சாலும் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதான் உண்மை. பணம் அதிகமாக கம்மியாக இங்கே அப்படிங்கிறது மேட்ரு இல்லை. 100 வச்சுட்டு ஒருத்தர் 10 சம்பாதிக்கிறனாலும் அவருக்கு அதே பர்சன்டேஜ் தான். 1000 வச்சுக்கிட்டு ஒருத்தர் 100 சம்பாதிக்கிறனாலும் அவருக்கும் அதே பர்சன்டேஜ் தான். 2 பேருக்கும் இன்கம் பர்சன்டேஜ் ஒன்று. அந்த இன்கம் அளவில் தான் மாறுதே ஒழிய மற்றபடி 2 பேரோட ரிட்டர்னோட சதவீதமும் ஒன்று தான். அதனால தான் நான் சொன்னேன், குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களோட மந்த்லி சேலரி மாதிரி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வச்சு ஆரம்பித்து இதை நீங்கள் அப்படியே பொறுமையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துலலாம் உங்களோட மந்த்லி சேலரியெல்லாம் எத்தனையோ மடங்கு இது ரீப்ளேஸ் பண்ணி ஒவ்வொரு மாதமும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும், வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொன்னேன், இது அந்தளவுக்கு ஒரு அருமையான தொழில். உங்கள் சந்ததியே பணத்தை குறித்த அந்த பயமும் கவலையும் உங்களுக்கு இந்த தொழில் வந்து எடுத்து போட்டுரும். அடுத்து பணத்துக்கு என்ன பண்ணுவோம், அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியலில் பணம் விழுகிற மாதிரி விழுகும். உண்டியலில் நம்ம டெய்லி பணம் போட மாட்டோம் இல்லையா, சேப்பாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை தான் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் விழுகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பைப்பில் இருந்து தண்ணி விழுகிற மாதிரி, பைப்பை திறந்தா தண்ணி எப்படி விழுகும், படபடன்னு விழுகும், ரொம்ப ஃபோர்ஸாக விழுகும். அப்போ அது மாதிரி என்னென்னா ஒரு பெரிய குடம் இந்த மாதிரி விஷயத்தில் பைப்லேருந்து தண்ணி விழுகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சொல்கிறது அந்த அந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைமெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் மழை பெய்கிற மாதிரி. மழைன்னா என்னது, இப்போ உதாரணத்துக்கு உண்டியலுங்கிறது சும்மா சில்லறையாக ₹1 ₹2 மீதம் என்ன இருக்கோ அதானே போடுவோம் உண்டியலில். ஒரு ₹100 எடுத்துகிட்டு போகிறோன்னா மிச்சம் வந்து ஒரு ₹20 இருக்குது, ₹10 இருக்குது, இல்லை ₹5 காயின் இருக்குது, ₹10 காயின் இருக்குன்னா அதான் உண்டியலில் போடுவோம். ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் தண்ணி விழுகிறதுனா எப்படின்னா ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போவோம். குடமே வந்து அந்த உண்டியல் நிறையிற டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகும். ஆனால் அந்த குடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நிறைஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக அதில் இன்புட் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மழை பெய்கிற மாதிரி பணம் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நேரத்தில் குடத்துல மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது குடத்துல மட்டும் பிடிக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு பிடிப்போம். அண்டா, பெரிய பெரிய ட்ரம்மு, அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ, குடம், பக்கெட்டு, எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் பிடிப்போம். அத்தனையும் ஒரு சேர நிறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்குது இந்த பிஸ்னஸில். ஸ்டார்டிங் ஸ்டேஜ், கொஞ்சம் மீடியமான ஸ்டேஜ், கொஞ்சம் வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த 3ஆவது ஸ்டேஜெலாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த தொழிலை என்ன சொல்கிறது, முழு நேரமாக நீங்கள் பண்ணலாம். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலெல்லாம் உங்கள் குடும்ப தொழிலாகவே மாற்றிடுவீங்க. அந்தளவுக்கு
மார்க்கெட்டுக்கு நீங்கள் என்னது ப்ராஃபிட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. ஏன்டா மார்க்கெட் லீவ் வருதுன்னு இருக்கும். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிறது பேசிக்காக நீங்கள் பண்ணுறீங்களே, ஒரு டெமோ பண்ணுறீங்களே, அந்த ஸ்டேஜ்லேயே எதுக்கு மார்க்கெட்டுக்கு லீவ் வருது, இன்றைக்கி எதுக்கு தேவையில்லாமல் லீவ் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய பேரோட அவங்களோட ஃபீட்பேக்லாம் அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குன்ட்டு இருப்பாங்க, அப்படியே பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அதுதான் உண்மை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா 99% பேர் தோற்று தான் போகிறாங்க, பணத்தை லாஸ் தான் பண்ணுறாங்க, ரீட்டைலர். அப்போ அந்த 99% பேரோட நஷ்டம்தான் அந்த 1% பணக்காரங்களுக்கு லாபமாக போகுது. நான் சொன்னேன் இல்லையா, நேற்று முந்தா நாள் கூட சொன்னேன், இந்த கேமில் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேம். இது ப்ராபபிலிட்டினா 10 தடவை தாயத்தை உறுத்தி விட்டால் எத்தனை தடவை ஒன்று விழுகும் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி குறைஞ்சபட்ச ப்ராபபிலிட்டி என்னவோ அந்த ப்ராபபிலிட்டியை அவங்களுக்கு ஃபேவராக படுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்ரோச், அவங்களோட சைக்காலஜிக்கல் பிஹேவியர் பணக்காரனோடது வந்து அந்த அளவுக்கு இருக்குது. 10 தடவை தாயத்தை உறுத்தி விட்டால் 10 தடவையுமே ஒன்று விழுகாது, ஆனால் ஒரு தடவை 2 தடவை கண்டிப்பாக விழுகும். அந்த 1-2 எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாற்றிக்குது. அந்த மிச்சம் உள்ள 8 தடவை 7 தடவை விழாமல் இருக்குல்லையே, அந்த விழாமல் இருக்கிறதுல என்னெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற அந்த ப்ராபபிலிட்டி, அந்த இதை தான் டிசைன் பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன் இதில் வந்து 100% இது தொழில், 100% இது வந்து ஒரு ஒரு மெக்கானிசம், இது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொன்னேன். அதனால நீங்கள் இந்த கம்யூனிட்டிலாம் சேர்ந்தீங்கன்னா அங்கே எல்லாரோட ஃபீட்பேக் இருக்குது, எல்லாரோட ப்ராஃபிட் இருக்குது. நிறைய பேர் நினைப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்னாலே லட்சத்தில் வேணும், கோடியில் வேணும், அப்போ தான் பணம் சம்பாதிக்க முடியும். இல்லை, நம்மளோட ட்ரேடர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க வெறும் 100 ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்து கூட 5 ரூபா 10 ரூபா 6 ரூபா 7 ரூபான்னு லாபம் எடுத்திருக்காங்க. அதை நான் கம்யூனிட்டியில் ஷேரும் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, லைவ் ட்ரேட் பண்ணுங்கள், லைவ் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 50-60 பேர் லைவ் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய பேரோட கிட்டத்தட்ட ஒரு 5-10 பேரோட ப்ராஃபிட்டை நான் ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் லைவ் ட்ரேட் பண்ணுறேங்கிற விட எத்தனை பேரை பண்ண வைக்கிறேன். அதனால தான் நான் இப்படி ஓப்பன் சேலஞ்ச் தான் நான் பேசுகிறேன் நான், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் என்னோடய ஓப்பன் சேலஞ்சாகவே உங்களுக்கு இந்த கேண்டில் பச்சையாக சிகப்பான்னு உங்களால் பார்க்க தெரியும்னா உங்களை ட்ரேடாக உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஓப்பன் சேலஞ்சை நான் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அதனால தான் உங்களோட சேர்ந்து 100 டெமோ ட்ரேட் நான் ஒர்க் பண்ணுறேன். அது வேலையே செய்யாதனா நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் இதை சொல்கிறேன். இது பணக்காரனோட பார்வையிலேருந்து நான் மார்க்கெட்டை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற சேனல். பணக்காரன் எப்படியெல்லாம் பண்ணுறான், நான் சொன்னேன்ல அந்த ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டியில் குறைஞ்சபட்ச வாய்ப்பு என்ன இருக்கோ அதை எப்படி அவன் அதிகபட்சம் பணமாக மாற்றிக்கிறதுக்கு பார்க்குறான், அந்த விஷயம் அவங்க வந்து கிளியராக பண்ணுவாங்க. அந்த விஷயத்த நான் ட்ரைனிங்காக உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் ரியலாக ஒரு பொசிஷன் எடுத்து அது நெகட்டிவில் போகும்போது எப்படி ப்ராஃபிட்டாக கொண்டு வரணும், என்ன மாதிரி அந்த இடத்துக்கு ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இந்த இடத்துல என்னென்ன ட்ரேடிங் சிஸ்டம், என்னென்ன மாதிரியா ட்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் டெக்னாலஜி டெக்னிக்கல் எந்த அளவுக்கு முக்கியம், ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு முக்கியம், இதெல்லாம் நீங்கள் எதையுமே பார்க்காம சும்மா டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணுறது. நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி சுவிட்சு போட்டால் லைட் எரியிற மாதிரி இதை எப்படி மொத்தமாக பண்ணுறது, இதெல்லாம் தனித்தனியாகவும் படித்து கடைசியில் மொத்தமாகவும் பண்ணி வெறும் சார்ட்டை வச்சு கூட பண்ணுற அளவுக்கு அவங்கள கொண்டாந்து ரெடி பண்ணுறோம். அதனால தான் இந்த விஷயம் கிளாரிட்டியாக இருக்கிறதுனால தான் பணக்காரன் எப்படி பண்ணுறாங்களோ, பணக்காரன் எப்படி ஜெயிக்கிறாங்களோ அதே விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை 100 டெமோ ட்ரேடை அவங்கள பண்ண வச்சு இன்றைக்கி லைவுக்கு அனுப்புனதுனால தான் 100 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கூட ப்ராஃபிட் வருது. 4 ரூபா 5 ரூபான்னு 6 ரூபான்னு ப்ராஃபிட் வருது. புரியுதா? இது அதிகபட்சம் பெரிய ப்ராஃபிட்டை காட்டுவாங்க. நீங்கள் எங்கெல்லாம் போனீங்கலாம் பாருங்கள், பெரிய ப்ராஃபிட்டாக காட்டுவாங்க. 1 லட்சம் ப்ராஃபிட், 2 லட்சம் ப்ராஃபிட். அது பெரிய சாதனை கிடையாது. அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக காட்டணும். புரியுதா? நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்க முடியும். என் ஸ்டூடெண்ட்டோட நீங்கள் வேணால் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு 3வது ட்ரேடு இல்லை, ஒவ்வொரு ட்ரேடுமே அவங்க ப்ராஃபிட்டில் தான் முடிப்பாங்க. ஸோ அதுக்கான மெக்கானிசம் என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். அது மாதிரி பணக்காரன் என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது புதுசாக உள்ளவங்களுக்கு என்ன எப்படி பேசுகிறோங்கிற மாதிரி தெரியும். உண்மை தான். பெரிய பணக்காரனுக்கு 1000 கோடி, என்ன சொல்கிறது, லட்சம் கோடி போட்டு பண்ணவனுக்கு ப்ராஃபிட் வர்றதை விட இந்த 100 ரூபா போட்டு பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு தான் அவங்களுக்கே ப்ராஃபிட் வரும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதான் விஷயம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி
ஸோ உங்களுக்கு தேவையான, அதாவது என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு இந்த இது இயற்கையாக இருக்கும், இது வேலை செய்யுமா இது செய்யாதா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் மீடியாவில் வந்து இது நான் ரொம்ப ரொம்ப அவுட்லைனாக காட்ட முடியாது, காட்டவும் கூடாது. ஏன்னா யூடியூப்போட இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? இது வந்து எந்த இடத்துலையும் கமர்ஷியலாக நான் கொண்டு போக மாட்டேன். மற்றவங்க கொண்டு போவாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. நான் பெரிய அளவில் கமர்ஷியலாக கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை தொடர்ந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியணும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லைவ் ட்ரேட் எடுக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து அப்படியே பண்ணுறீங்க. நான் 2 நாள் அதை அப்படியே விட்டுருவேன். விட்டுட்டு எங்கே பிடிச்சா என்ன பண்ணணுங்கிறது தெரியும், அதை ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடியும். இல்லைன்னா நான் அது பெரிய அளவில் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்போ நீங்களும் என்னை நம்பி அந்த பொசிஷன் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நிறைய பேர் இந்த டிப்ஸு கொடுப்பீங்களா, டெய்லி டிப்ஸு அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு வந்து அதுக்கான டைம் இல்லை. அது வந்து ரொம்ப அதான் சொல்லலையா, என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட் அந்த கிளைண்டோட அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 ரூபா கிடைக்குதுன்னா நான் வந்து 1000 ரூபாய்க்குள்ள வேலை பார்ப்பேனா? கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? ஸோ அதுதான் விஷயம். அந்த ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங்கு இன்னும் ஒருத்தங்க ஒரு டிப்ஸு தர்றாங்க, அது தர்றாங்கன்னா, லைஃப் லாங் நீங்கள் அதையே அவங்கள நம்பியே இருந்து இந்த தொழிலில் எப்படி லைஃப் லாங் நீங்கள் இருக்க முடியும்? ஒன்று இந்த தொழிலை முழுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் சொந்தமாக பண்ணணும். எல்லா நாலேஜும் உங்களுக்கு வச்சுட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக பண்ணணும். இல்லைன்னா பண்ணாமல் இருக்கணும். இதானே கரெக்டு? நீங்கள் ஒரு 10,00,000 ரூபா போட்டு ஒரு ஹோட்டல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹோட்டலை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற மாஸ்டரை நம்பி நீங்கள் கடை திறந்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்? அந்த மாஸ்டர் ஒரு மாதம் லீவ் போட்டாருன்னா என்ன ஆகுறது? யோசிங்க. உங்கள் தொழிலே மொத்தமாக நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் இந்த இதில் டிப்ஸ் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி அடுத்தவங்க பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு டிப்ஸே தர்றேன்னா, யாரோ போடுற ட்ரேடுக்கும் நான் போடுற என் அக்கௌண்ட்டில் நான் போடுற ட்ரேடுக்கும் வித்தியாசம் இருக்கும். இல்லை என் கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில் நான் அதை பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். யாருக்கோ அந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா இன்னும் நான் கவனம் எடுத்து சொல்லுவேன்னு என்ன நிச்சயம்? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க, அதெல்லாம் நான் சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. இதை தொழிலாக பண்ணுறதுனா நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாபத்தை சம்பாரித்து 1% அவங்களுக்கு கொடுக்கணும். வருமானத்தில் 1% கொடுக்கணும். அது மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். உங்கள் லாபத்தில் பெரும்பான்மையான சதவீதம் அவங்க எடுத்துருவாங்க. அப்போ இவ்வளவு எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சமாக உங்களோட பணத்தையே கொடுத்து உங்களோட ரிஸ்கே நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் கொஞ்சமாக சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு அந்த தொழிலுக்கு நீங்கள் போகணும்? ஒன்று தொழிலுங்கிறது நீங்கள் நிர்வாகம் பண்ணி அதிகப்படியான லாபத்தை நீங்கள் எடுக்கணும். இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து விலகி போயிடணும். இப்போ இந்தியாவிலலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 20% டேக்ஸ் இருக்குது. எல்டிடி எஸ்டிடின்னு சொல்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. அதுபோக சின்ன சின்ன செட்டப் காஸ்ட் இருக்குது. எல்டிடி எஸ்டிடி அந்த மாதிரி சின்ன சின்ன செட்டப் காஸ்ட் இருக்குது. அதுபோக ப்ரோக்கரேஜ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது போக உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அந்த ஸ்லாப் இருக்குது. இதே நீங்கள் பிட்காயின் பண்ணிங்கன்னா 30% டைரக்ட் டாக்ஸஸ் இருக்குது. அது போக இன்டைரக்ட் உங்களோட இன்கம் டேக்ஸ் இருக்குது, டிடிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ இதெல்லாம் போக உங்களுக்கு என்ன வருமானம் கிடச்சிரும்? இன்னொருத்தவங்களை அந்த இதை கொடுத்து நீங்கள் பண்ண சொன்னால், இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட இது கேட்டு பண்ணி அதுக்கும் தனியாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் மேனேஜர் அக்கௌண்ட்டெல்லாம் நாங்கள் ஏன் வந்து மினிமமே வந்து 25 lakhs வச்சுருக்கோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அவ்வளவாவது இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு டீசெண்டான இன்கம் போகும். நீங்கள் பண்ணுறதே 2 லட்சம் 3 லட்சம் இப்படி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டாக்ஸ்லேயே 30% போயிடும். எங்களோட அந்த ப்ராஃபிட்டோட மார்ஜின் 30% போயிடும். 60-70% போயிடும். பணம் போட்ட உங்களுக்கு வெறும் 30 தான் இருக்கும். அதனால தான் பெரிய லெவலில் ஃபன் பண்ணுறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது. காரணம் என்னென்னா அவங்க இது அவங்களுக்கு முழு நேர தொழில் கிடையாது. இதை மட்டும் நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் 25,000 US$ குறைஞ்சபட்சம் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இந்தியன்னா 25 லட்சம் குறைஞ்சபட்சம் பண்ணுறாங்கன்னா அவங்க முழு நேரமும் இதை நம்பி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அவங்களுக்கு? இது வந்து ஒரு செகண்டரி இன்கம் தான். அப்போ ரெண்டாவது மார்க்கெட்டை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவும் அப்ரோச் பண்ண முடியும். இப்போ இதை நம்பியே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 1,00,000 போட்டுருவாங்க. சார் 1ஆம் தேதி ஏதாவது கிடைக்குமா, 1ஆம் தேதி ஏதாவது விட்ரால் கொடுக்கலாமா, ஒரு இஎம்ஐ ஒன்று வருது, அது வருது, இது வருது, ஸ்கூல் ஃபீஸ் வருது, இப்படி போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம், சார் இன்னைக்கு மார்க்கெட் இறங்குச்சே ஏதாவது வாங்குனீங்களா, இன்னைக்கு இவ்வளோ ஏறிச்சே ஏதாவது விற்றீங்களா அப்படின்பாங்க. அதான் நான் நிறைய பேர்லாம் கேட்டிருக்கேன். ஒன்று காரை எண்ணெய் ஓட்ட விடுங்க, இல்லைன்னா நீங்களே ஓட்டிடுங்க. நீங்கள் தான் அந்த மார்க்கெட் இறங்குச்சு எரிச்சுன்னு க்ளீனாக சொல்கிறீங்களா, அப்போ உங்கள்கிட்டே அக்கௌண்ட்டை தந்துடுறேன், நீங்களே பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை சார், சாரி சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நச்சு பண்ணுவாங்க இந்த சின்ன அமௌண்ட் வச்சுருக்கவங்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா,
இது வந்து ஒரு தொழில். அந்த ஃப்ரீயாக நம்மளை பண்ண விடணும். புரியுங்களா? ஃப்ரீயாக பண்ண விடணும். லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தொழிலில் எக்ஸிக்யூஷன் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். அவங்க 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கிற சம்மந்தமில்லாத இடத்துல எல்லாம் 1,00,000 ரூபாய் போட்டு ட்ரேட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான். ஸோ இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கொடுக்குறதுக்கே ஒரு டைம் ஆகும் கண்டிப்பாக. அதான் நான் சொன்னலையா, இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. புரியுதா? நம்மக்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குங்கிறக்காக கடையை திறந்து 10 கிலோ மாவை போட்டு பிணைஞ்சு வச்சுட்டு பரோட்டா சுட்டுட்டு உக்காந்துருக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வரும், இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தொழிலே பண்ண முடியும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டோட அந்த மூவ்மெண்ட் வல்டாலிட்டிப்பாங்க. அந்த வல்டாலிட்டி எப்படி இருக்குது, அது என்ன பவுண்டரியில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அதை பண்ணணும். ஸோ அது மாதிரி பையரோட இன்வால்மெண்ட், பணக்காரனோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி அக்குமுலேட் பண்ணுறாங்க, மார்க்கெட் என்ன மாதிரி செட்டில் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அதில் வந்து இன்புட் கொடுக்க முடியும். நம்மகிட்ட 10,00,000 ரூபா இருக்குங்கிறக்கா எல்லா இடத்துலையும் 10 லட்சத்தை போட்டுட்டு உட்கார முடியாது. அதான் நான் சொல்லலையா, மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஐசியூவில் இருக்கிற பர்சன்ட்டை மானிட்டர் பண்ணுற மாதிரி. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப நம்ம டென்ஷனோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? ஒரு ஐசியூவில் இருக்க பர்சன் இருக்காரு, அவர் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம அந்த பதற்றத்தோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்பவும் போல் ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ தான் அவங்களே பார்க்க முடியும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது ரிலாக்ஸாக இருப்பீங்க. ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாபத்தில் ட்ரேடை முடிக்க 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 உங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டே டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? சார் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் முந்தா நாளில் 2 நாட்கள் 3 நாட்களாகவே பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று தான் எல்லாருமே அதிகப்படியான பேர் நேற்று அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் சொன்னார், அதாவது என்னென்னா இந்த முதல் ட்ரேடரோட சந்தோஷத்தை விவரிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி. அப்போ யோசிச்சு பாருங்கள். அதான் நான் சொன்னேன், அந்த உங்களோட கேபிட்டல் 10,000 ரூபா கூட கொண்டு வாங்க, பிரச்சனை இல்லை. அந்த 10,000 20,000 ஆக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் நீங்கள் 10 கோடி ரூபாயை 20 கோடியை ஆக்குனாலும் கிடைக்காது. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து படிப்படியாக வளர்த்து கொண்டு போகணும். அப்போ தான் இந்த தொழிலில் செங்கல்லேருந்து ஆரம்பிச்சேன்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தொழிலை வந்து நீங்கள் கொஞ்சத்துலேருந்து ஆரம்பிங்க. எடுத்த உடனே லட்சம் கோடிலாம் வேண்டாம். அந்தளவுக்கு உங்களுக்கு சர்ப்ளஸாக இருக்குன்னா அதை வச்சு ஆரம்பிங்க. அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் அடிப்படை ஒன்று தான். ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இந்த சேனலோட பர்பஸே என்னென்னா, குறைஞ்சபட்சம் ஒரு என்ன சொல்கிறது, லோயர் மிடில் கிளாஸுக்கு வந்து இதில் என்ன நடக்குதுங்கிறது உண்மையாக தெரியறதில்ல. இதில் உண்மையிலே பணம் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியறதில்ல. உண்மையிலே யாராவது இதை உண்மையாக சொல்லித்தராங்களாங்கிறது தெரியல. உண்மையிலே பணம் சம்பாதிக்க முடியுமா, எங்கெங்கேயோ ட்ரெயின் போயிருப்பாங்க, எந்தெந்த கிளாஸும் அட்டன் பண்ணியிருப்பாங்க, 1 நாள் 2 நாள் 1 வாரம் கிளாஸ் எல்லாம் அங்கங்கே போயிருப்பாங்க. ஆனாலும் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியல. இது உண்மையிலே தொழில் தானா, இது உண்மையிலே பணம் சம்பாதிக்க முடியுங்கிற டவுட்டு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த டவுட்டை இல்லை இது தொழில் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே நான் ஆரம்பித்தது. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்கலைன்னா போங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். இது 100% தொழில். அதுக்கான லைவ் ப்ரூஃபை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கேன். கம்யூனிட்டியில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரோட ப்ரூஃபை வந்து லைவாக காட்ட முடியும். பட் என்னென்னா, அதான் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அதுலெல்லாம் உடன்பாடு கிடையாது. அதையே பார்த்துக்கிட்டு அதை பார்த்து நீங்கள் வரக்கூடாது. உங்களுக்கு செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதுதான் என் லைஃபு, இந்த தொழிலில் நான் சம்பாதிக்காமல் விட மாட்டேன், இந்த தொழில் தான் என் லைஃப்பை வச்சு நான் என் லைஃபே மாற்ற போகிறேன், அந்தளவுக்கு நேர்த்தியாக இந்த தொழிலை பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, இந்த தொழிலுக்கு உண்டான நேர்த்தி என்னென்னு சொல்லுவாங்க, அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து தன்னை போல் வரும். ஒரு விஷயத்த பணத்துக்காகவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் அதாவது பணத்தை நோக்கியே பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த 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 தொழிலில் இருக்கிற அந்த எத்திக்ஸை மறந்துடுவோம், அந்த தர்மத்தை மறந்துடுவோம். ஆனால் அந்த தொழிலை பிடிச்சி பண்ணும்போது, அந்த தொழிலை அனுபவித்து ரசித்து பண்ணும்போது, அதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பணங்கிறது செகண்டரி ஆகிடும். பணம் வேணும், ஆனால் அதை நல்லா பண்ணால் தன்னை போலே பணம் கிடைக்கும். பணத்துக்காக அந்த விஷயத்த பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிடிச்சி பண்ணோன்னா தன்னை போல் பணம் கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம ரிசல்ட்டை காமிச்சோம்னா தன்னை போல் பணம் கிடைக்கும். அதோட ஃபைனல் அவுட்புட் என்னது, பணம் தானே. அது பெர்ஃபெக்டாக இருந்தால் கண்டிப்பாக பணம் கிடைக்கும். இப்போ கூட சொன்னேன்ல, என்னோட 3000 கிளைண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க. நான் ஃபண்டட் அக்கௌண்ட் நான் மேனேஜ் பண்ணுறது, மேனேஜர் அக்கௌண்ட்டில். அதில் கிட்டத்தட்ட 70% பேரை நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. ஜஸ்ட் ஓவர் அந்த 1 ஹவர் அது என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்கும், எப்படி க்ரோ ஆகும்,
அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், என்ன மாதிரி டைம் கொடுக்கணும், எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது இப்படிங்கிற அந்த ஒரு கன்சல்டிங் செஷன் மட்டும் 1 ஹவர் இருக்கும். அது அதிகபட்சம் கூகுள் மீட்டில் இருக்கும், ஜூமில் இருக்கும், இல்லாட்டி சிலருக்கு ஃபோனில் கூட முடிஞ்சிடும் அதிகபட்சம். அதில் கூட இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க, ஆஃபீஸில் கொலீக் சொன்னாங்க, இப்படி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனாலும் நான் அவங்கள்ட்ட 1 ஹவர் தனியாக டெடிகேட்டடாக பேசுவேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா? அதை தெளிவாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு தான் அவங்கள கிளைண்ட்டாகவே லாகின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பேன் நான். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்ல. 13 வருஷமாலாம் ஒருத்தர் இருக்கார் துபாயில். இன்றைக்கும் அவர் துபாயில் தான் இருக்கார். நானுமே அவரை துபாயில் இருக்கேன் பார்த்ததில்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 60-70 கிளைண்ட் அவங்களோட கம்பெனியில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 60க்கு மேலே தான் இருக்கும், ஒரு 70 கிட்ட கூட இருக்கும். ஆமாம், அவங்க மலையாளி. அவங்க இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 65 கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க ஃபேக்ட்ரி, அது பெரிய கம்பெனி. அது அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடித்தவர், ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கார். 65-70 பேர் இருக்கும், 65க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். அத்தனை பேர் அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவரே என்ன பார்த்ததில்லை. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா இதில் உள்ள ரிசல்ட். அதனால தான் நான் ஓப்பன் சேலஞ்சாக இந்த யூடியூப்ல நான் பேசுகிறது, ஓப்பன் மீடியாலே பேசுகிறது. இதை உங்களை என்னால் ட்ரேடராக உருவாக்க முடியும். அடுத்த 3 மாதம் நான் என்ன சொல்கிறேனோ அது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம யோசிக்காமல் நான் சொல்கிறத பண்ணுங்கள். தன்னை போல் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரிசல்ட் தெரிஞ்சோன்னே ஏன் பண்ண சொன்னேன்னு தெரியும். அதோட பொட்டென்ஷியல் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நானே இந்த தொழிலை பண்ணாதேன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதை ப்ராஃபிட்டை டேஸ்ட் பார்க்கணும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோடு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து ஒரு மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி பார்த்தவங்களுக்குலாம் நிறைய டவுட் இருக்கும். அது நேச்சுரலி இருக்கிறது இயற்கை தான். மனுஷனாக பிறந்தா டவுட் இருக்கும். உண்மையிலே இது முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தான் அந்த கம்யூனிட்டியில் வந்து ப்ரூஃப், லைவ் ட்ரேட் பண்ண ப்ரூஃபை நான் சப்மிட் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், அது பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டு தான், பண்ணலாம். ஆனால் எனக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் மீடியாவில் பண்ணும்போது 2 தவறுகள் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகும், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்டே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் முன்னாடி நாங்கள் ஃபேஸ் பண்ண சம்பவங்கள். இல்லாதவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நானும் சாரோட ஸ்டூடெண்ட் தான், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணோன்னே, நம்ம ஆளுக்கு இப்படி எவனாவது ஒருத்தன் சொன்னால் தான் போதுமே, உடனே அவனுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறது. பர்சனலாக மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி இப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறது, இங்கே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், இது ரொம்ப ஈஸி தான், அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி பல லட்ச ரூபாயை அவருக்கு 10 பேர் 20 பேர் பணத்தை போட்டுறது. பணத்தை போட்டவுடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவன் படிச்சிருந்தா தானே அவனுக்கு தெரியும். கடைசியில் அந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வர்றது, இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட் தானாமே, அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் வச்சோம், பணத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு இதுவும் தரல, கோர்ஸை பற்றி எதுவும் சொல்லலை வைக்கலைன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை சார், உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என் ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணால் என் ஸ்டூடெண்ட்டா? சரி, என் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான், அப்போ நீங்கள் படிக்கணுன்றதை எங்கே படிச்சிருக்கணும்? என்கிட்ட படிச்சிருக்கணுமா, அவன்கிட்ட படிச்சிருக்கணுமா? சரி, அப்படியே படிங்க, அது கூட தப்பு கிடையாது. படிச்சிங்கல்ல, இது ஒரு உங்கள் ஸ்டூடெண்ட்டு தானான்னு கன்ஃபார்மாவது பண்ணியிருக்கணும்ல. அது எப்போ பண்ணியிருக்கணும்? பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணுமா, கொடுத்தவொடனே பண்ணியிருக்கணுமா அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால தான் நான் என்னோட ஓன் ஸ்டூடெண்ட்டே, நீ தயவு செய்து ட்ரைனிங் முடிச்சுன்னா உன் வேலையை மட்டும் நீ பாரு, நீ சொல்கிறது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் யாரெல்லாம் என் ஸ்டூடெண்ட்னு உட்காந்துக்கிட்டு நான் கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. யாரெல்லாம் என் ஸ்டூடெண்ட்டு, இவர் உண்மையிலே ஸ்டூடெண்டான்னு கண்காணிக்க முடியாது. அப்படியே சில நேரம்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, பழைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு சொல்கிறேன். பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பேர் வேறு மாதிரி இருக்குது. அப்போ மெசேஜ் பண்ணி கேட்டோம்னா, அது என் ஒய்ஃபோட ஐடி சார், பையனோட ஐடி சார், பொண்ணோட ஐடின்னு சொல்லுவாங்க, வேறு பேர் வரும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிஃபைடாக கண்காணிக்க முடியாது. அதனால தான் நான் அப்போல்லாம் முடிவு பண்ணேன், நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஒருத்தங்க அதை பார்த்துட்டு ட்ரைனிங் வர்றாங்களோ வரலையோ, இல்லை படிக்கிறாங்களோ படிக்கலையோ, யாரும் போய் எந்த இடத்துலையும் பணத்தை லாஸ் பண்ணிடக்கூடாது. வர்றதுன்னா ஒன்று என்ன நம்பி வரட்டும், என் வார்த்தையை நம்பி வரட்டும், இல்லாட்டி என்னோட விஷயத்த நான் ஓப்பனாக யூடியூப்பில் காட்டுறேன், அந்த விஷயத்தை பார்த்து அதை நம்பி வரட்டும். இல்லைன்னா கம்யூனிட்டியில் இருக்குது, கம்யூனிட்டியில் அதுக்கான ப்ரூஃபை நான் லைவாக கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வரட்டும். இதை 3ஐயும் பார்த்து ஒருத்தன் வரலைனாலும்
எதை பார்த்து வந்தாலும் யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ரெண்டாவது இன்னொன்று என்ன, இன்னொரு விஷயமும் நிறைய பேர் ஓப்பனாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஃபீட்பேக்லாம் அவங்க கொடுக்கும்போது அவங்க பேர் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஏன் ஃபீட்பேக் வந்து யாரையாவது வச்சு கூட எழுத சொல்லலாம்ல அப்படிம்பாங்க. அதான் சொல்கிறேன், மனுஷனுக்கு வந்து டவுட்டுன்னு வந்துருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அந்த டவுட்டு போகாது. யாரையாவது வச்சு எழுத சொல்லலாம்ல, கரெக்டு தான். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. ஏன் நானே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒருத்தர் வச்சு சாரோட கிளாஸ் சூப்பராக இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டேன், லட்சாதிபதி ஆகிட்டேன் எழுத சொல்லலாம்ல, கரெக்டா? அப்போ அது வந்து உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி யாரோ ஒருத்தர் எழுதுன நம்பி தானே நீங்கள் என்ன பண்ண, நிறைய பேர், நீங்கள் சாரி நீங்கள் இல்லை, நிறைய பேர் அவன்கிட்ட போய் பணத்தை கொடுத்து லாஸ் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய தலைவலிகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், பயன்படுற 100 பேர் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இங்கே வந்து ஃபீட்பேக்கை கமெண்டில் எழுதி இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அவங்க பயன்படுற 100 பேர் இருந்தாலும் பாதிக்கப்படுற ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணது. ஒன்று அவர் என்னை நம்பி வரட்டும் வர்றவங்க, இல்லைன்னா அவங்கள நம்பி வரட்டும், இல்லைன்னா சுத்தமாக வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முடிவு பண்ணி இந்த மாதிரி என்னோட எந்த ஸ்டூடெண்ட்டுமே இங்கே வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற வேலை நீங்கள் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? அவங்க எதுவாக இருந்தாலும் என் நம்பர் இருக்குது, நேராக என்கிட்ட பேசிட்டு இன்னைக்கு இல்லை என்னைக்கோ வரட்டும், இல்லை அடுத்த வருஷம் கழிச்சு கூட வரட்டும், இல்லை வராமல் கூட போகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா தான் நாங்கள் 2 பேரும் லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க, இன்னைக்கு இத்தனை வருஷமாக என் கூட இருக்கீங்க அப்படிங்கிறது சீராக இருக்குது, அது ப்ளசண்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தால் வரட்டும், இல்லாட்டி வேண்டான்னு சொல்லி தான் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் நான் அலோவ் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நான் அந்த கம்யூனிட்டிங்கிறத ஒன்று செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு ஏதாவது இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட ஏதாவது ரிப்போர்ட் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குன்னா தனியாக கம்யூனிட்டியில் வச்சுக்கிறது. கம்யூனிட்டிங்கிறது என்னது, நமக்கு சொந்தமானது. புரியுதுங்களா? நமக்கு சொந்தமானது. அதில் வந்து நான் தான், அது ப்ராட்காஸ்ட் கம்யூனிட்டி தான், ஓப்பன் கம்யூனிட்டி கிடையாது. நான் மட்டும்தான் இங்கே மெசேஜ் பண்ண முடியும். அதை நான் எடுத்து என் ஸ்டூடெண்ட் ஒன்று எனக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அந்த யாரோடதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அது அங்கே வந்து தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி அதை நான் அடிக்கடி சொல்ல, இது எல்லாமே பப்ளிக் கற்றுக் கொடுத்தது தான். அந்த மாதிரி பப்ளிக் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் வந்து பேசும்போது நல்லா சேவை சேவை சர்வீஸ் சர்வீஸ்ன்னு பேசுகிறீங்க, ஆனால் ஃபீஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா சார் அப்படிலாம் கேட்பாங்க. உண்மைதான், புரியுதுங்களா? இதுவுமே நிறைய எனக்கு நடந்திருக்கு. பழைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேரை நான் பார்க்கல என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு கூட கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு கசப்பான சம்பவம் தெரியுமா? நிறைய பேர்னா எப்படி, ஒரு 1000 பேருக்கு மேலே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பரவாயில்ல சம்பாரிச்சிட்டு கொடுங்க, இருக்கிறத கொடுத்துட்டு படிங்க, சம்பாரிச்சிட்டு கொடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த 1000 பேருக்கு மேலே தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் கூட சார் நான் நல்லா இருக்கேன் சம்பாதிக்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் கூட அவன் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது 1000 பேரில் ஒருத்தன் ஒரு 10 பேர் திருப்பி வந்து, சார் நான் உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ சொன்னேன், இந்த ஃபீஸில் நான் இவ்வளோ பேலன்ஸ் தரணும் சார், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனும் கொடுத்தது கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா சம்பவங்களுமே உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். நான் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான், எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். நாங்கள்லாம் அயோக்கியனாக இருக்கோம், நீ எப்போ நல்லவனாக இருக்கேன்னு எனக்கு அடையாளம் காட்டினதே நான் சொன்னாலே இந்த மாதிரி ஆட்கள் தான். அதனால தான் நான் என்ன பண்ணேன், அப்போது நம்ம வந்து நம்ம உழைப்பை வந்து நம்மளே மதிக்காமல் இப்படி நடந்துக்கிட்டதுனால தான் யாருமே திரும்ப அதை அந்த அந்த தொழிலையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கும் அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதையும் இல்லாமல் இருக்குது. நம்மளை மதிக்கிறது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், என் தொழிலை நான் முதல்ல மதிக்கணும். நானே என்னோட நாலேஜை வேல்யூ பண்ணலைன்னா மற்றவங்க என்றைக்கும் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால இது என்னென்னா, இது 100% இது தொழில் தான். தொழிலில் வந்து இனிமேல் இந்த தர்மத்துக்கு வேலையே கிடையாது, தொழிலை தொழிலாக பண்ணுவோம். மதிக்கிறவங்களுக்கு வந்தால் போதும், மதிக்காதவங்களுக்கு நம்ம போட்டு விரயம் பண்ண வேண்டாம்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லலை, ஒவ்வொரு விஷயமும் அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான், உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி, அது மாதிரி நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சும்மா அந்த தேவையில்லாதெல்லாம் புகழ்ச்சியெல்லாம் வேண்டாம், அந்த கமெண்ட் இந்த கமெண்ட், நல்லா இருந்துச்சா நல்லாயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, அதான் நான் சொல்கிறேன், நிறைய பார்த்தாச்சு. உங்கள் ஃபோட்டோவை தான் நான் வீட்டிலேயே சாமியை வச்சு கும்பிட்றேன் சார், பர்ஸ்லேயே உங்கள் ஃபோட்டோ தான் பார்த்துருக்கேன், காலையில் எழுந்திரிச்சோம், எல்லா கதையும் கேட்டாச்சு. இந்த 25 வருஷத்தில் 23 வருஷமாக நான் ட்ரெயினராக இருக்கேன், எல்லா கதையும் கேட்டாச்சு. புரியுது? அதனால தான் சொல்லுவேன், நான் அதிகமாக புகழ்கிறவனை நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன். அதிகமாக ரிசல்ட்டு இதை செய்யுங்கன்னு சொல்கிறவங்க அதிகமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பலாம். ஏன்னா அவங்க அவங்க வந்து
அதாவது அவங்க அவங்க வந்து நான் சொல்றத செய்றாங்க. அப்ப அதுதான் என்ன வேல்யூ பண்றதுக்கான அடையாளமே. அதுதான் அவங்கள காப்பாத்தவும் போகுது. சும்மா என்ன பத்தி கவிதை எழுதுறதுனால, கமெண்ட் எழுதுறதுனால ஏதாவது நடக்க போதா? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால தான் நான் அதிகமா பேசுற ஆளு. பேசுற மீன்ஸ் இந்த சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசிக்கிட்டே இருப்பானுங்க. புரியுதா? நெறைய பேர் இன்னைக்கும் அப்படிதான். கால் பண்ணா எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுவாங்க. சரிங்க ஏதாவது லாபம் எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லன்றான். அப்ப என்னத்த பேசி என்ன பண்ண? என்ன விஷயம்? அப்படி விஷயத்த சொல்லியா அப்படின்னு சொல்லிருவேன் நான் நேரடியா. புரியுதா? நெறைய அங்க அது தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும். எல்லா இண்டிகேட்டரையும் ஒப்பிக்கிறது இங்க வந்து. சரி எல்லாம் ஒப்பிக்கிறது கரெக்ட் தான். ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இத்தனை வருஷமா இருந்துன்னு கேட்டா, அது மட்டும் இல்ல. அப்ப என்னத்துக்கு இத பேசுற? விஷயத்துக்கு வான்னு சொல்லிடுறது. அதே மாதிரிதான் நெறைய பேசுற ஆளு, நெறைய புகழ்ற ஆளு. இது 2 பேருமே ஆபத்து. இது இங்கேன்னு இல்ல, எல்லா இடத்துலயும் ஆபத்து. புகழ்றவன் எங்க புகழணும்னா, நம்ம மூஞ்சிக்கு நேரா புகழக்கூடாது. நம்மள பத்தி இன்னொருத்தங்கிட்ட சொல்லணும். அவன் தான் உண்மையா நம்மள நேசிச்சு புகழ்றவன். புரியுதா? மத்தவங்க இடத்துல விட்டு கொடுக்காம புகழணும். மற்ற இடத்துல புகழணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட கிளைண்ட் 70% பேர் இன்னைக்கு வரைக்கும் நான் யாருன்னே என்னை பார்க்காமலே வந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு என்னை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்கோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நமக்கு கிடைக்கிற உண்மையான புகழ்ச்சி. மூஞ்சிக்கு நேரம் அப்படி இப்படி அது இது அப்படிலாம் அது வேலைக்கு ஆகாது. ரிசல்ட்டில் காட்டணும். புரியுதா? உண்மையான சந்தோஷம் எது? நீங்கள் 4 வார்த்தை சூப்பர் சார், அது சார், இது சார்ன்னு சொல்றது இல்லை. 4 வார்த்தை நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார், இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், என் லைஃபே மாறிடுச்சு. இதுதான் உண்மையான புகழ்ச்சி அந்த அந்த ஒரு ஒரு ட்ரெயினருக்கு. புரியுதா? அந்த நாடே புகழணும் அந்த ஸ்டூடெண்ட்டை. அதாவது இப்போ ஒரு கோச் இருக்காருன்னா அந்த பிளேயர் விளையாண்டு முடிச்ச உடனே மொத்த மொத்த ஸ்டேஜே எந்திரிச்சு கை தட்டுது பார்த்தீங்களா? அதுதான் ஒரு கோச்சுக்கு உண்மையான சந்தோஷம். அது மாதிரி ஒரு அந்த 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 பிளேயர் வந்து ஒரு அவார்டோ ஒரு கப்போ இது ஏதோ ஒன்று வாங்குறாரு பார்த்தீங்களா? அதை கோச் பார்க்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் அவருக்கு உண்மையான சந்தோஷம். அவருக்கு சம்பளம் அது இதுன்னு எல்லாம் போக அதெல்லாம் அவருக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட் நம்மளால இத்தனை பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னது அவள் லைஃப்ல வந்து பெரிய சந்தோஷம். அதெல்லாம் நீங்க பணத்தால கம்பேர் பண்ணவே முடியாது. அதான் நான் சொல்றேன்ல, பணத்தால கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷம் அது. இப்போ நேற்று நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒருத்தெல்லாம் பண்ணியிருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு லேடி ஃபர்ஸ்ட் குழந்தை இது பண்ண டெலிவரி அப்போ கூட நான் இவ்வளோ சந்தோஷமா இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு, கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் சும்மா வராது அந்த வார்த்தையெல்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு ஒருத்தங்க லைஃபே மாத்திரம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இதில் உள்ள விஷயம். அதனால தான் எனக்கு எல்லாத்தையும் விட இந்த ட்ரெயினராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். மற்றது எல்லாத்துலேயும் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் எனக்கு எனக்கு மெயின் பிஸ்னஸே ஃபண்டட் அக்கௌண்ட் தான் கடந்த ஒரு 23 24 வருஷமாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் எனக்கு அதிக வருமானமும் வருது. புரியுதுங்களா? அதிக வருமானமும் வர்றது அது. ஆனால் அதை விட எனக்கு ஏன் ட்ரெயினர் பிடிக்கும்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனா இன்னும் கொஞ்சம் பணக்காரனா ஆக்குற வேலை. ஒரு மினிமமே 25 லட்சம். புரியுதுங்களா? அப்ப 25 லட்சம் வச்சிருக்க ஆளு சோத்துக்கோழி இல்லாத ஆளா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அப்ப 25 லட்சத்தை 50 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு மாத்துற வேலையை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு ஒரு உறவு மேல்தட்டுல இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் அடுத்த ஹைட்டுக்கு கூட்டிட்டு போறது. அதெல்லாம் வந்து ஓகே. ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தெருக்கூத்தாடுறவர், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு விவசாயி, இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு உண்டியல்ல பணம் விழுகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை சம்பாதிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குடங்குடமா பணம் அதுக்கப்புறம் மழை என்ன சொல்றது பணம் மழையே மாறி இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அது, எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது, எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. அதுதான் எனக்கு ரொம்ப திருப்தி. புரிஞ்சுங்களா? அது ஏன்னா என் லைஃப்லயும் அதான் நடந்திருக்கு. அடுத்த வேளை சாப்பாடு, அடுத்த வேளை ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாம இருந்த என்ன வந்து நிறைய பேர் சேர்ந்து படிக்க வச்சு படிக்க வச்சு படிக்க வச்சு இன்னைக்கு இத்தனாயிரம் பேருக்கு பயன்படுற மாதிரி மாத்திருக்காங்கன்னா, அப்ப அத்தனை பேரோட அந்த அந்த உழைப்பு அதுக்கு பின்னணியில இருக்கு. அத்தனை பேரோட தியாகம் அதுக்கு பின்னணியில இருக்கு. அதுதான் பெரிய இது. அப்ப யோசிச்சு பாருங்க. இத்தனை பேர் சேர்ந்து நமக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா, அப்ப நம்ம வந்து நம்மள தூக்கி விட்டுருக்காங்கன்னா, அப்ப நம்ம எத்தனை பேரையா கையை பிடிச்சு தூக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால தான் எனக்கு அந்த ட்ரெய்னர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை. ஒரு மன திருப்தி குடுக்குறது. அதுக்காக சும்மா சொல்லிக் குடுக்கல. அங்கேயும் பணம் இருக்கு. எனக்கு அதாவது இதை விட ஜாஸ்தி பணம் நான் எதில் சம்பாதிக்கிறேன்னா, என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட்ல தான் சம்பாதிக்கிறேன். அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு ரெப்புடேஷனே ஃபண்டட் அக்கௌண்ட் தான். புரியுதுங்களா? ஸோ நம்ம அளவுக்கு ஈல்டிங் வந்து எந்த இடத்துலையும் இருக்காது. எந்த இடத்துலையும் இருக்காது. நீங்கள் உலகத்தில் எவ்வளோ கம்பெனி இருக்குது ஃபண்டட் அக்கௌண்ட் கம்பெனி. எந்த இடத்துலையுமே இருக்காது. அதான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜருக்கு
சொந்தமாக இன்ஸ்டாகிராம் சேனல் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ஒரு வெப்சைட் இல்லை, எதுவுமே இல்லாமல் முக்கியமான இடத்துல எல்லாம் ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கான மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோன்னா அது நம்ம மட்டும்தான். எதுவுமே கிடையாது. அதான் நான் சொல்லலை, இன்றைக்கி வரைக்கும் என்னோட கிளைண்ட்ஸ் 70% பார்த்தது கூட கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் புதுசாக ட்ரைனிங் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் நிறுத்தினா கூட இன்றைக்கும் எனக்கு ட்ரைனிங் வர்றவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சொல்லி 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 அந்த ரெஃபரன்ஸில் வர்றது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய படியான கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து லைவாகவே இப்போ கிடச்சிட்ருக்கு கம்யூனிட்டியில். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து 100% தொழில். இதை நீங்கள் நம்பி பண்ணலாம். ஆனால் தொழிலாக பண்ணணும். இது வந்து பணம் காய்க்கிற மரம் கிடையாது. புரியுதா? பணம் காய்க்கிற மரம் கிடையாது. ஆனால் பணத்தை கொடுக்குற அதை வளர்க்கணும். கொஞ்சம் ஒரு தொழிலை எப்படி வளர்ப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மழை பொழியிற பிஸ்னஸ். இது எடுத்த உடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபீட் பண்ணி வளர்க்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றது எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணலையோ சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்கள் சரியாக இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அதை சரியாக தப்பாக தான் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறது, அதனால தான் நமக்கு இவ்வளோ வந்து 100 டெமோ ட்ரேட் ரொம்ப ரொம்ப எல்லாரும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி 100 டெமோ ட்ரேட் நம்ம வச்சுருக்கோம். அந்த 100 டெமோ ட்ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி என்ன இருக்கோ, எந்த சார்ட்டை கொடுத்தாலும் உங்களால் எடுத்து ப்ராஃபிட்டோட அந்த ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டோட முடிக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஃபண்ட் மேனேஜுங்கிறது நீங்கள் எவ்வளோ கொண்டு போகிறீங்களோ மார்க்கெட்டுக்கு அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும், அதுதான். இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். எந்த இடத்துலையும் அதான் சொன்னலையா, நீங்கள் சைக்காலஜிக்கலாக வீக் ஆனீங்கன்னா உங்கள் மொத்த பிஸ்னஸுமே வீக் ஆகிடும். ஸோ அதான் விஷயம். அதுதான், அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரைனிங்கே நம்ம வச்சுருக்கோம். ஏன் இதே விஷயத்த வந்து எத்தனையோ பேட்சுக்கு நான் எடுத்திருக்கேன். இதே விஷயத்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லா பேட்ச்லையும் ரெக்கார்டட் இருக்குது. ஏன் அதை வந்து ஒரு 100 வீடியோ 200 வீடியோன்னு கொடுத்துட்டு ஏன் உங்களுக்கு வீடியோ கொடுத்தா அது விஷயம் அங்கேயே அதானே. நான் பேசினாலும் அதான், ஏற்கனவே நான் பேசுனதும் இருக்க போகுது, ரெண்டும் ஒன்று தானே. ஆனாலும் ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த கம்யூனிட்டி சப்போசிஷன் நானே நேரடியாக லைவாக வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அதான் சொல்லலையா, இது வந்து சைக்காலஜிக்கலாக உங்களை ரெடி பண்ணாத வரைக்கும் நீங்கள் இந்த தொழிலை வெறும் விஷயத்தை தெரிஞ்சு பண்ண முடியாது. விஷயத்தை தெரிஞ்சதுனாலாம் நீங்கள் பண்ணவே முடியாது. அதனால தான் சொன்னேன், ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நான் 100 பேர் கொடுத்தேன்னா 100 பேருமே உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே வந்து பணம் மேட்ரு கிடையாது. இங்கே அந்த விஷயம் நாலேஜ் மேட்ரு கிடையாது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் டெவலப் பண்ண மட்டும்தான் மேட்ரு. அது வளராத வரைக்கும் உங்களால் எத்தனை கோடி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. லாஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்கில் வர்ற எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ட்ரைனிங் தான். அந்த 100 நாள் டெய்லி அந்த கம்யூனிட்டி சப்போசிஷன் அந்த விஷயந்தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காரணமே. இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதையுமே எங்கேயுமே கிடையாது. 100 நாள் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் உலகத்திலே கிடையாது. அதுவும் நிறைய இடத்துல இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்சு போன ரெக்கார்டை வந்து ப்ளே பண்ணி விடுவாங்க. நீங்கள் இதை இன்றைக்கி பாருங்கள் அப்படின்னு. அதை பார்த்து என்ன யூஸு? ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட வீக்னஸ்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் வேறையாக இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு ஒரு கோச் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் தான் அவங்கள அந்த மோல்லேருந்து கொண்டு வர முடியும். இதுதான் விஷயம். அதனால தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரத்யேகமாக நான் ட்ரைனிங் வந்து பிரத்யேகமாக கொடுக்குறது. எந்த இடத்துலையும் சும்மா வீடியோ ஒரு 100 வீடியோ கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதை நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் இருந்துச்சுன்னா உடனே 1 to 1 வரணும், இல்லை ஃபோனில் பேசணும், இல்லை நான் வந்து அதை ஃபார்வர்ட் உங்களுக்கு வந்து அந்த ரிமார்க்ஸை சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதை பண்ணுங்கள், இல்லை மறுபடியும் போய் நேற்று உள்ள கம்யூனிட்டி சப்போசிஷன் அந்த வீடியோவை பாருங்கள், இல்லைன்னா இது பாருங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன், இல்லை 1 to 1 வாங்கன்றிருக்கும். அதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கம்யூனிட்டி சப்போசிஷன் இருக்கும், அதுக்கு வரணும். சப்போஸ் டே டைமில் வர முடியலன்னா கூட அங்கே வந்து அதுக்கான டவுட்டுகளை அங்கேயே கேட்டுக்கலாம். அதுபோக உங்களை மாதிரியே நிறைய பேர் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க டவுட்டு கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த சப்ஜெக்டை பற்றின இன்னும் இன்டெப்த்தான விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு சார்ட் அனுப்பணும், அதோட ஃபீட்பேக் கேட்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு விஷயம் போயிட்டே இருக்கும். நாலேஜ் ப்ராக்டிஸ்னு போயிட்டே இருக்கும். 100 டெமோ முடிகிற வரைக்கும் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம்,
சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் முதல்ல இதில் ஆரம்பிக்கிற வேலையே முதல்ல ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் உங்களை ரெடி பண்ணுறதுக்கான வேலை தான் நடக்கும். மற்றபடி அந்த ட்ரேடு பாட்டுக்கு அது போயிட்டே தான் இருக்கும். ட்ரேடை பற்றிலாம் பெருசாக கேர் பண்ணவே மாட்டோம். ஆனால் உங்களை ரெடி பண்ணுற வேலை தான் ஒரு 2 மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ரியல் சப்ஜெக்டுக்குள்ளே போகும். அதனால தான் சொன்னேன், இதில் வந்து சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பணம் போடுறீங்க, கொஞ்சமாக பணம் போடுறீங்க, அதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு 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 ஸ்ட்ராங்காக ஒரு ஃபிட்னஸோடு நீங்கள் உருவாகுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ஒவ்வொரு நேரடி ட்ரைனிங்கும் நான் நேரடியாகவே கொடுக்குறேன். சரியா? ஸோ அதனால் ஓரளவுக்கு நான் அடிப்படையிலேருந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளோட இது எப்படியெல்லாம் இருக்குது, இந்த வீடியோ நீங்கள் அடிப்படை எப்படி இருக்குது, அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ஜென்ரலாக டவுட் இருக்கோ, நான் இந்த சேனலை பார்த்தேன்னா எனக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குமோ, கண்டிப்பாக எனக்கும் டவுட் இருக்கும்ல, அந்த டவுட்டுக்கெல்லாம் ஓரளவு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபோக எங்கெங்கெல்லாம் இதுக்கான சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, என்னோடய பர்சனல் நம்பரே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டவுட்னாலும் நேரடியாக என்கிட்ட கேட்கலாம். அது மாதிரி என்கிட்ட இருந்து ஒளிவு மறைவு இல்லாத பதில் வரும். எஸ்னா எஸ்ன்னு வரும், நோனா நோன்னு வரும். புரியுதுங்களா? எந்த இடத்துலையும் சும்மா அந்த ஆசை வார்த்தை காட்டுற வேலையே இருக்காது. முடியும், முடியாது, ரெண்டே கேள்வி தான், ரெண்டே பதில் தான் நீங்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது பண்ண முடியும், இதை பண்ண முடியாது, இல்லை வாய்ப்பு இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிவிடுவேன். நான் அதான் நான் சொல்லலையே, அதாவது எனக்கு என்னென்னா, இன்றைக்கி வர்ற ஒருத்தரை விட நாளைக்கு வரப்போகிற 10 பேர் தான் எனக்கு முக்கியம். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆள் வர்றீங்கன்னா, இந்த ஒரு ஆளுக்காக நான் ஒரு விஷயத்த பேச மாட்டேன். இந்த ஒரு ஆளுக்கு நான் என்ன பண்ணால் இது 10 பேராக மாறும், அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். என்ன பண்ணால், இவங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணால், அப்போ எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் இது 1 10ஆக மாறும், அதை நான் இன்றைக்கே பண்ணிடுவேன். நாளைக்கு எனக்கு அந்த 10 வர்றதுக்குன்னு நான் எந்த உழைப்பும் போட தேவையில்லை. இதுதான் என்னோடய வெற்றிக்கான பெரிய ரகசியமே. புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையா ஏதாவது பேசி ஒரு 10 பேரை உருவாக்கிடணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. ஓப்பனாக உண்மையாக உடச்சி பேசிட்டோன்னா என்னைக்கு வேணாலும், இப்போ நான் இதில் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். புரியுதா? சொல்லிவிட்டு நீங்கள் நேராக ட்ரைனிங் வரும்போது அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் இதை போய் 10 பேர்கிட்ட சொல்லுவீங்க, அது வேலைக்கு ஆகாது, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. 10 100 ஆகும், 100 1000 ஆகும். இது இப்படி தான் தெரிஞ்சு நீங்கள் ஒருத்தர் 10 பேர் வர வேண்டிய இடத்துல ஒருத்தர் வந்திருந்தாலும் நான் என்ன சொல்கிறேனோ அதான் அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆமாம் உண்மைதான், சொன்னபடி தான் இருக்குது, சொன்ன மாதிரி தான் இருக்குதுன்னு நீங்கள் என்ன ஆகும், ஒருத்தர் 10 பேர்கிட்ட சொல்லுவீங்க, 10 பேர் 100 ஆகும். ரெண்டுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் அது ரிசல்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுதா, நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால தான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது இவங்க நம்மளை ட்ரெயினருக்கு ஆகணும், இல்லை கிளைண்ட் ஆகணும்னு நான் எப்போவுமே பேச மாட்டேன். அவங்க ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ, அதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அந்த விஷயத்த ஃபுல்லாக அவங்கள்ட்ட முதல்ல சொல்லிவிடுவேன். முதல்ல சொல்லிவிட்டு அவங்க வந்தாங்கன்னா அதை புரிஞ்சு வர்றாங்க. இப்போ என்னோடய கிளைண்ட்டே வர்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் லாஸ் 30% நீங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா கொண்டு வர்றீங்கன்னா 3 கோடி ரூபா அளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்கும். பேங்கில் பணத்தை போட்டால் இந்த 10 கோடி ரூபா பத்திரம் இருக்கிற மாதிரிலாம் அப்படியே இருக்காது. அதுக்காக 3 கோடி ரூபா கட் பண்ணி தூக்கி வீசிட மாட்டோம். அது வந்து கீழே போகிறது மேலே வர்றது பார்த்தீங்கன்னா 3 கோடி அளவுலையாவது நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேனா நீங்கள் வாங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இவ்வளோ பீரியடில் வந்து நம்ம இதை வந்து ஓரளவு டபுள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பீரியடில் டபுள் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, அப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வரும், ஒரு வாரத்துக்கு இவ்வளோ வரணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ வரணும் கணக்கு போட்டு வந்தீங்கன்னா அது வராது. அடிக்கடி உங்களுக்கு கூட சொல்லுவேன் இல்லையா, மொதல் ட்ரேடு 1 ரூபா கிடச்சுன்னா 100ஆவது ட்ரேடு 100 ரூபா தான் கிடச்சிருக்கணும். ஆனால் நமக்கு 1000 ரூபா கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன், ஆடு மாடு கோழி வளர்க்குற காம்பினேஷன், அதெல்லாம் யூடியூப்பில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கோழி வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, மாடு வளர்க்குறீங்கன்னா 1 லட்ச ரூபா மொத்த முதலீடு. ஒவ்வொன்றும் ஈல்டிங் தர்றதுக்கான பீரியட், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போ அது என்ன ஆகும், அப்போ ஒரு டெய்லி இன்றைக்கி வந்துட்டு என்ன ஒரு முட்டை 5 ரூபா தான் கிடச்சிருக்குன்னு பார்க்க முடியாது. 6 மாதம் ஆனால் தான் ஒரு ஆடு விற்க முடியும், 1 வருஷம் ஆனால் தான் ஒரு மாடு விற்க முடியும். மொத்தமாக சேர்த்து வருஷ கடைசியில் பார்த்தா தான் அந்த பண்ணையில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா லாபன்றதே நமக்கு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அப்போ இது மாதிரி இந்த பீரியடில் இது டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டெய்லி இவ்வளோ வரும்லாம் வரக்கூடாது, கட்டாயம் அப்படி இருக்காது. அது போக இதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், உங்கள் அக்கௌண்ட்டு 1 மாதம் 2 மாதம் கூட ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாமல் கூட சும்மா இருக்கும். இன்றைக்கி எதுவும் பண்ணலையா, பணம் அப்படியே இருக்கா, இந்த மாதிரி எந்த குடைச்சலும் கொடுக்கக்கூடாது. ஒன்றும் எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஏதோ நான் பண்ணாமல் இருப்பேன், இல்லை மார்க்கெட் சரியான ப்ரைஸுக்கு அண்டர் வேல்யூக்கு வராதனால நான் பண்ணாமல் இருப்பேன். இப்படி 1000 ரீசன் இருக்கும். அதுக்கெல்லாம் உட்காந்து நான் ரீசன் சொல்ல மாட்டேன். ஒன்று முழுசாக நான் இவ்வளோ பீரியட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவ்வளோ பீரியட் டைம் கொடுங்க. இல்லையா, உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்டு தான், யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கிட்ட தான் இருக்குது, பாஸ்வேர்டை மாற்றிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த நாள் லாகின் பண்ணும்போது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகினா நீங்கள் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். டெய்லி உங்களோட ஆக்டிவிட்டியாக பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லையா இது பண்ணி போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த உத்தரவாதம் கொடுப்பேன், உங்களோட கேபிட்டலில் இவ்வளோ தான் ஃப்ளோட்டிங் லாஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், மற்றபடி உங்களோட கேபிட்டல் 100% சேஃபாக இருக்கும். மார்க்கெட்டில் அது நடந்துடும் இது நடந்துடும் அப்படி இப்படிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் உங்கள் கேபிட்டல் 100% சேஃபாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட ட்ரேடிங் சிஸ்டமே இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை, நான் அஷ்யூரே பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அதையும் நான் சொல்லுவேன். அது மாதிரி அவங்களுக்கு அதில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்கோ, சௌகரியமாக இருக்கோ அசௌகரியமாக இருக்கோ, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அந்த 1 ஹவர் நான் ஷேர் பண்ணுவேன். அவங்க ஷேர் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் என் ஃப்ரெண்டு அப்படி தான் சொன்னார், அதை அவர் அப்போவே சொல்லிட்டாரு எல்லாமே அவர் சொல்லிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இல்லையே. யாராக இருந்தாலும் இதுதான் இப்படித்தான், இதுனா இப்படித்தான், இஷ்டம்னா பண்ணுங்க இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்கன்னு தானே இருக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அத்தனையும் ஒளிவு மறைவு இல்லாமல் முன்னாடியே சொல்லிடுவோம். அவங்க எப்படியாவது இந்த அக்கௌண்ட் வந்தால் போதுமே அப்படிங்கிற மாதிரி எந்த ஆசை வார்த்தையும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் அதில் என்ன அசௌகரியங்கள் இருக்கோ அதை தான் நான் அதிகப்படியாக நான் சொல்லுவேன் நான். ஸோ அது மாதிரி என்னை வந்து ஃப்ரீயாக விடணும், அது மாதிரி சும்மா எனக்கு கால் பண்ணவே கூடாது. புரியுதா? எதுவாக இருந்தாலும் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி வீக்லி ஒரு நாள், அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். டெய்லியெலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது. மார்க்கெட் இவ்வளோ ஏறிடுச்சு, அவ்வளோ இறங்கிருச்சு, இது நடந்துச்சு அது நடந்துச்சு, அங்கே இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க, இங்கே சண்டை, எந்த காரணமும் என்கிட்ட கேட்கக்கூடாது. இஷ்டம்னா உங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கள் டெய்லி. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா, லாகின் பாஸ்வேர்டை மாற்றிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்டு எத்தனையோ மடங்கு வளர்ந்துருக்கும் இல்லையா, அதை ரிசல்ட்டை கண் கூட பார்த்துட்டு வர்றாங்க. ரெண்டாவது அவங்களும் அதை ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லணும், இதெல்லாம் சும்மா போட்டு நான் அவங்கள தொந்தரவு பண்ணிங்கன்னா அவர் பண்ண மாட்டார், தூக்கி போட்டு கொடுத்துட்டு போயிடுவார், இதெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எல்லாம் சொல்லி வர்றதுனால என்ன ஆகும், அவங்க என்னை பார்த்தது கூட கிடையாது. ஆனாலும் இதில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அது அங்கே தான் நம்ம நிற்கிறது. புரியுதா? அதை விட ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் அவங்க என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த அந்த இதை வந்து ஸ்ட்ராங்காக அடிப்படையிலே சொல்லிடுறது. இங்கே இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணி வாங்க, இல்லை யோசிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா வராதிங்க, அப்புறம் சங்கடம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், எல்லாமே சொல்லிடுவேன். சொல்லும்போது அப்போ என்ன ஆகும், ரிசல்ட்டு தான். அதனால தான் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், எதுவுமே இல்லை, நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கூட கிடையாது. ஆனாலும் நம்மளை பற்றி இன்றைக்கி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு உலகம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு டீம் வந்துக்கிட்டே இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், உங்களையே சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் சம்பாதிக்காமல் இருக்க மாட்டேன். புரியுதா? ஸோ இதனால் இந்த விஷயம் நீங்கள் பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதான். அதனால் இந்த எந்த இடத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக், எந்த விஷயமும் இருக்காது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் இப்போ எத்தனை பேர் பார்த்தாலும் சரி பார்க்கலைனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, இது உண்மையிலே தேவைன்னு பார்க்குற 10 பேர் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் டெடிக்கேட்டடாக பண்ணுவேன். அதுதான் என்னோட பெரிய ப்ளஸ்ஸு. இதில் மொத்தம் இந்த 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 மீட்டிங் போனோம்னா மொத்தமாக இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறக்காக நான் அந்த இடத்துல வேறு மாதிரி பேச மாட்டேன். அங்கேயும் அதே தான், ஒருத்தர் இருக்கார் அந்த இடத்துலையும் அவர் அதே தான். நான் எதை தீர்க்கமாக நம்புவேன்னா, ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட நான் ஓப்பனாக உண்மையாக இருந்திருக்கேன்னா அதை பார்க்குறவர் இவர் இல்லை, இவர் வருவார் வராமல் போவார், ஆனால் கடவுள் பார்ப்பார். ஓ, இவன் வந்து இந்த விஷயத்த நேர்மையாக 1 மணி நேரம் உழைப்பை போட்டு ஒருத்தவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஸ்தானத்தில் பேசியிருக்கான், அப்போ இவனை நல்லா வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்புன்னு சொல்லி அதுக்கான உழைப்புக்கான ஊதியத்தை அவர் கொடுப்பார். இவர்கிட்ட இருந்து தான் கொடுப்பணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதுதான் இதோட இதுவே. நான் என்னோட இதெல்லாம் சொல்கிறேன், என்னோட சக்ஸஸ்க்கான விஷயங்களெல்லாம் நான் சொல்கிறேன். அதாவது என்ன அர்த்தம், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன்னா நீங்கள் எப்படியாவது என் கிளைண்ட் ஆகணும்னு நான் பேசவே மாட்டேன். நீங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அதைத்தான் நான் பேசுவேன். ஏன்னா அதில் உள்ள நெகட்டிவ் தெரிஞ்சு இது ஒரு 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 பயணம் போகிறோம், அதை எவ்வளோ ஆபத்தானது எவ்வளோ இதுவானதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா உங்களுக்கு சங்கடம் இருக்காது. சும்மா நான் ஆசை வார்த்தை காட்டிட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க, அதெல்லாம் வீட்டை விற்று உள்ளே போடுங்க, அதெல்லாம் நாளைக்கே சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா சங்கடம். அது எவ்வளவு அதில் உள்ள எவ்வளோ அசௌகரியங்களை நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமோ, அடுத்து இருக்க போகிறது சௌகரியங்கள் தான். அதை பார்த்து அவங்க அந்த ப்ராஃபிட் வர அது வந்து அவங்களுக்கு ஒரு சுகமான பயணமாக மாறிடும். அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, அவங்க போயிட்டு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான லைவ் ப்ரூஃப் அவங்கள்ட்ட இருக்குது. ப்ரூஃபோடு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ்கிட்ட சொந்தக்காரன்ட்ட பேசும்போது தன்னை போல் பலாப்பழத்தில் ஈ வச்ச மாதிரி வருவாங்க கிளைண்ட்ஸ். அதனால தான் என்ன பண்ணுறது, நான் எந்த இடத்துலையும் இப்போ இவங்க ஒருத்தருக்காக நான் பேச மாட்டேன். இந்த 1 எப்போ 10 எப்படி ஆகும், அப்போ என்ன பண்ணால் இது 10 ஆகும், அப்போ அவங்கள்ட்ட எவ்வளவு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக
எந்த அளவுக்கு நம்ம பேசுனா அவங்களுக்கு அது பயன்படும் எல்லாத்தையுமே டு பி ஃப்ராங்க். எங்கேயும் வந்து ஒளியும் மறைவே இருக்காது. ஓப்பன் சோர்ஸாக என்னவோ அதை நம்மளையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அதை தான் இந்த யூடியூப்லேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா? எந்த இடத்துலையாவது இப்படி அப்படிலாம் இல்லை, என்னென்ன இருக்கோ அவ்வளோ நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லை பிடிச்சா தொழிலாக கற்றுக்கங்க, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதான் உண்மையும் கூட. சும்மா ஆசை வார்த்தை காட்டி சும்மா அப்படியே கமர்ஷியலாக பேசி 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 வச்சு உங்களுக்கு என்ன யூஸு எனக்கு என்ன யூஸு? 2 பேருக்குமே யூஸ் கிடையாது. இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிற 10 பேர் இருந்தாலும் போதும், லைஃப் லாங் அவங்களோட ட்ராவல் பண்ணலாம். இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், லட்சத்தில் சம்பாரிச்சிடலாம், கோடியில் சம்பாரிச்சிடலாம், ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்க 1000 பேர் இருக்கிறத விட இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இந்த தொழிலோட நேச்சர் தெரிஞ்சு இருக்கிற 10 பேர் இருந்தால் போதும். அவங்க 10 100 ஆயிரம் 100 1000 ஆயிரம். இதுதான் என்னோட ரகசியமே. இவ்வளோ வளர்ந்ததுக்கான ரகசியமே இதுதான். இன்னைக்கும் நான் இப்படியே இந்த வித இருந்தால் கூட என்னை தேடி கிளைண்ட் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, என்னை தேடி அந்த ட்ரைனிங் ஆள் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் இதில் உள்ள விஷயம். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ரெண்டாவது லைவ் ப்ரூஃப்லாம் இருக்குது. கம்யூனிட்டியில் இல்லாதவங்க நீங்கள் கம்யூனிட்டியில் சேர்ந்து அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி கம்யூனிட்டிலையுமே 1-2 மெசேஜ் இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் வரும்போது உங்களுக்கு சௌரியமாக இல்லைன்னா நீங்கள் கம்யூனிட்டிலேருந்து லெஃப்ட் ஆயிருங்க. அங்கே இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதை நான் தான் சொல்லலை. எதுவுமே உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், வேண்டான்றதுக்காக கட்டாயத்தின் பேர்லலாம் நீங்கள் பண்ணாதீங்க. சகிச்சுக்கிட்டலாம் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. சந்தோஷமாக இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒரு விஷயத்த சகிச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. ஒரு டென்ஷனோட, ஒரு படபடப்போட, ஒரு குழப்பத்தோடு பண்ணாதீங்க. நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியுதா பண்ணுங்க, அவ்வளோதான். அதை தான் நான் உங்களுக்குமே சொல்கிறேன். 10,000 ரூபா தான் கையில் இருக்குன்னா 10,000 ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அதை பண்ணுங்கள். நிம்மதியாக பண்ணலாம். 10,000 ரூபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் 1,00,000 ரூபா மார்ஜினை வாங்கி கடனை வாங்கிட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு லாஸ் ஆகிட்டு பொசிஷனை இருக்காதீங்க. நிம்மதியாக 10,000 20,000 ஆக்குங்க. அதில் பாதி டைம் தான் 20,000 40,000த்துக்கு ஆகும். அதில் பாதி டைம் தான் ஆகும் இன்னொரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு. அதில் கால்வாசி டைம் தான் இன்னொரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஜேர்னி எங்கேயோ போயிடும். அதனால தான் நான் சொன்னேன், முதல்ல உண்டியலில் விழுகிற மாதிரி இருக்கும், அடுத்து பைப்லேருந்து பணம் விழுகிற மாதிரி விழுகும், அடுத்து பணம் மழை பெய்கிற மாதிரியே பெய்யும்னு சொன்னது காரணம் தான். சின்னதாக ஆரம்பிங்க, பிரம்மாண்டமாக உருவாக்குங்க. நீங்கள் எடுத்த உடனே பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடனை உடனே வாங்கி அந்த மார்வாடி குஜராத்தி கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், கேட்காதவங்க போய் கேளுங்க. அது வந்து வேலைக்கே ஆகாது. புரியுதா? ஸோ அதனால் இன்றைக்கி ஜென்ரலான டாபிக் தான் நிறைய பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ ஒரு அடிப்படையாக சின்ன ஒரு சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பார்த்தோம் இந்த 4 ஹவர் சார்ட் தான். நேற்று 4 ஹவர் சார்ட் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேண்டில் நான் சொன்னேன் ரொம்ப புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ப்ரீவியஸாக இருக்கிற பாடி வீக்கு, இந்த பாடி வீக்கை உடைச்சி வந்துட்டாங்கன்னா அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். மறுபடியும் இதை உடைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வரைக்கும் உடைக்க முடியல, தாண்டி பாடி போனாங்க. பட் சேம் தெரியுதா, ஒன்ஸ் இதை உடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப சிரமம்னு சொன்னேன். ஏன்னா இது வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஓவர் வேல்யூவில் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும். இதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல இதை தாண்டி பாடி வைக்க போனாங்க. இதே கேண்டில் 50%, அதுவே அந்த டேரக்ட் கேண்டிலே வந்து 50% உடச்சிட்டாங்க பாருங்கள். அப்போ இங்கே வரைக்கும் வந்துச்சு. அப்போ இது வரை எங்கே வரைக்கும் வரும்? நான் நேற்றே சொன்னேன், இது உடைச்சது அப்படின்னா 4 மணி நேரம் இதை தாண்டி மேலே போக முடியல. இந்த கேண்டிலில் தான் இருந்தோம் நேற்று நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது. அப்போ இந்த கேண்டிலை தாண்டி மார்க்கெட் வந்து வெளியில் இதை தாண்டி அவுட் சைடு வைக்க முடியலன்னா கட்டாயம் மார்க்கெட் கீழே தான் வரும். இந்த 50% பக்கத்துலையாவது வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நம்ம 3 வரைஞ்சோம், ஞாபகம் இருக்கா? இதில் 1 ஹவரோடது, அதுக்கப்புறம் இதோட 15 மினிட்ஸோடது, 5 மினிட்ஸோடது, 3 பச்சை கலர் லைன் 50% லைன் கீழே இருக்குது. அப்போ அந்த 3 50% லைனில் வந்து ஃபியூல் போட்டுட்டு தான் மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். மேலே போனாலும் ரொம்ப தூரம் போகாது, இதை உடச்சி அவுட் சைடு அக்ரெசிவாக வச்சா மட்டும் தான் மேலே போகும் அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதா? அப்போ எவ்வளோ கிளாரிட்டியாக நடந்துட்டு பாருங்க. நான் இந்த கேண்டிலில் நிறைய விஷயம் சொன்னேன். இந்த மொத்த 8 4 ஹவர்ஸ் கேண்டிலையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் என்கல்ஃபிங் அப்படின்னு நான் சொன்னேன். நேற்றோட வீடியோலாம் நீங்கள் பார்க்காதவங்க எடுத்து பாருங்கள். அதனால் சொல்ல ஒவ்வொரு சாப்டர்லையும் இது எல்லாமே ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். திட்ட வேண்டிய இடத்துல திட்டுவார், அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பார், பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுவார். இதுதான் உண்மையான டீச்சர். நீ என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருப்பா, எனக்கு சம்பளம் வந்தால் போதுன்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனும் உருப்பிட மாட்டான், உங்களையும் உருப்பிட விட மாட்டாங்க. அந்த மாதிரி வாத்தியாரெலாம். புரியுதா? சம்பளத்தை மீறி வேலை பார்க்கணும், சம்பளத்தை மீறி ஒரு அக்கறை இருக்கணும். சம்பளத்துக்காக நான் சொன்னாலே பணம் வருதுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. விஷயத்த நல்லா பண்ணால் பணம் கண்டிப்பாக வரத்தான் போகுது. அதையும் பணத்துக்காக பண்ணணும். அது நல்லா பண்ணிட்டு நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு போயிட வேண்டியதானே. அது என்ன, பணத்தை கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், வாங்குற நமக்கும் சந்தோஷம்.
அவ்வளோதான விஷயம். அது லைஃப் லாங்கும் பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். இதே பணம் வருங்கிறக்கா ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணா கொஞ்ச நாளைக்கு அது வேகமாக வரும், அடுத்த லைஃப் லாங் வளர முடியாது. இவ்வளோதான் விஷயம். அதான் சொன்னேன், பணம் சம்பாதிக்கிறது ஒரு சயின்ஸு. கரெக்டாக நீங்கள் அதை பண்ணீங்கன்னா தன்னை போல மக்கள் பணம் உங்களை தேடி வரும். உங்களை தேடி பணம் வரும். அது கரெக்டாக பண்ணிடணும். அவங்க இடத்துல இருந்து நீங்கள் யோசிக்கணும். அவ்வளோதான். பச்சையாக சொன்னால் இதான் காரணம். இப்போ நான் இந்த யூடியூப் சேனலை பார்த்து நான் ஒரு கிளாஸுக்கு வந்தேன்னா என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன் ஒரு ட்ரெயினர்கிட்ட, ஒரு கோச்சுக்கிட்ட. அவங்க இடத்துல இருந்து எதிர்பார்த்தேன்னா போதும். நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பீங்க? இப்போ வீடியோவாக எங்கெங்கேயோ படிச்சிருப்பீங்க, அது வேலை செய்யாது. பண்ணும்போது டவுட் வரும், சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பேசுனா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க நம்பரே தெரியாது. அப்படியே எடுத்தாலும் சார் லண்டனில் இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு புள்ள சொல்லும். புரியுதா? கடைசி வரைக்கும் அதுக்கான ஆன்சரும் இருக்காது, கடைசி வரைக்கும் இருக்காது. அவங்க திரும்பி ஃபோன் எடுத்து பதில் சொல்றதுக்குள்ள உங்ககிட்ட பணம் இருக்காது. புரியுதா? அக்கௌண்ட்டில் இருக்கிறது தான் தொலைச்சிடுறீங்களே, மார்ஜின் வாங்கி அது வாங்கி. நான் தான் அடிக்கடி பச்சையாக சொல்லுவேன், சனிக்கிழமை கிளாஸ் போவீங்க, அது திங்கக்கிழமை கூட வேலை செய்யாது. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு சந்தேகம் எப்போல்லாம் வருதோ அப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு வேணும். அப்போ நம்ம ட்ரைனிங்கில் அது இருக்கா? இருக்குது. சரி, அடுத்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அது நம்ம ட்ரைனிங்கில் இருக்கா? இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேர்ந்து நீங்கள் லாபம் எடுக்கிற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து கொஞ்சம் நல்லா உங்களை பழக்கப்படுத்திடணும். அது இருக்கா? அது இருக்குது. எல்லாமே இருக்குது. அது மாதிரி விஷயம் தெரிஞ்ச நபராக இருக்கணும், கண்டிப்பாக இருக்குது. விஷயம் இல்லைன்னா நம்ம இவ்வளோ உட்காந்து வீரவசனம்லாம் பேச முடியாது. எல்லாமே இருக்கா? அப்போ நீங்கள் நான் ஒரு ட்ரெயினர், நான் ஒரு 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 இடத்துல ஒன்று கற்றுக்க போகிறேன்னா நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன், அது எல்லாமே இங்கே இருக்குது. புரியுதா? அதனால தான் சொன்னேன், உங்கள் இடத்துல இருந்து நான் யோசிக்கிறேன். அதனால தான் இந்த ட்ரைனிங் வந்து நேரடியாக நானே சம்மந்தப்படுறேன். நானே சம்மந்தப்பட்டு நேரடியாக நடத்திட்டுருக்கேன். காரணம் அதுதான். நானே பேசுகிறேன். இங்கே இருக்கிற நம்பர் என்னோடய பர்சனல் நம்பர். நான் தான் கிளாஸ் எடுப்பேன். வேறு யாரும் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மட்டும் தான் எடுத்துப்பேன். ஏன்னா என்ன நம்பி தான் நீங்கள் வர்றீங்க. உங்களுக்கான அந்த நேரத்தை நான் போட முடியலன்னா அந்த வேலைக்கே நான் போகக்கூடாது. அது மாதிரி என் ஃபோன் எடுங்க, இன்றைக்கு வரைக்கும் வேறு யாருமே பேச மாட்டாங்க, நான் தான் பேசுவேன். சிலர்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கேன், 3 மணி நேரம் பேசியிருக்கேன், 3 நிமிஷம் பேசியிருக்கேன். அவங்க பேசும்போதே இவன்ட்ட எப்படா வைக்கிறங்க மாதிரிலாம் சிலரோட இது இருக்கும். நானே அடுத்து என்னங்கிற மாதிரி வச்சிருவேன். அதான் சொல்லலை. அதான் என்னன்னா அந்த மைண்ட் செட் வேணும். கொஞ்சமாவது அந்த மைண்ட் செட் வேணும். புரியுதுங்களா? மைண்ட் செட் இல்லை, அதாவது நீங்கள் பணக்கார மாதிரி சிந்திக்கலை அப்படின்னு நீங்கள் பணக்காரன் ஆகவே மாட்டீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி குயிக்காக பணக்காரன் ஆகணும், அந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க சிலர். அதெல்லாம் வேலைக்கு ஆகாத மாதிரி நானே ஃபோனை 2 நிமிஷத்துல விஷயத்த சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன் ஃபோனை. புரியுதா? அதுக்கான உழைப்பு, அதுக்கான அது என்ன சொல்கிறது, அதை கொடுக்காம குயிக்காக பணக்காரன் நினைப்பாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு பைசாவுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான உழைப்பை போட்டு சம்பாரிச்சிங்கன்னா தான் அதை நீங்கள் காப்பாற்றவே முடியும். அது உங்களை உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? சும்மா உழைப்பே இல்லாமல், உழைப்பு மீன்ஸ் என்னது, சும்மா செங்கல் தூக்கி மூட தூக்குறது தான் உழைப்பு கிடையாது. அறிவு சார்ந்து உழைக்கிறது உழைப்பு தான். நீங்கள் அந்த பேஷன்ஸாக இருந்து உழைக்கிறது உழைப்பு தான். அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க, அதுவும் உழைப்பு தான். முதலாளிங்கிறவர் என்னது, அந்த முதலை எப்படி ஆள்றாரு அவர், அதனால தான் அவருக்கு பேர் முதலாளி. முதல்ல எப்படி அவர் ஆள்றாரு, அதை எப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, எப்படி அதை க்ரோ பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் இந்த இடத்துல தான் நான் சொன்னேன். இதை தாண்டி இங்கே போகலை, அடுத்த 4 ஹவர் கேண்டில் இந்த ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன், இந்த ஏ பேட்டர்னை உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் இதோட 50% லைன் கிட்ட கட்டாயம் வந்துடும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தோம், இந்த இடத்துல 15 மினிட்ஸோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸோட தான் இருந்துச்சு. அப்போ அதோட எல்லாம் 5 மினிட்ஸ் எல்லாம் அதோட இடத்துக்கு வந்துட்டு ஃபியூல் போட்டுட்டு தான் மறுபடியும் போகும். இப்படி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன பார்த்தோம், டேயோடது பார்த்தோம். இந்த இடத்துக்கு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட 50% வரைக்கும் போகணும். அப்போ இதோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன, இதான் நான் சொன்னேன், இதை உடச்சி போச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, ரொம்ப வேகமாக போகும் அப்படிங்கிறத நேற்றே சொன்னேன். நேற்று வீடியோ எடுத்து பாருங்கள். நம்ம சரி 4 ஹவர்ஸில் மட்டுமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக பார்ப்போம். அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த ஏற்கனவே இருந்த பேட்டர்ன் உடச்சி இப்போ கீழே வந்திருக்கு. அப்போ வந்தது என்ன வரைக்கும் வந்திருக்கு, இதோட 50% வரைக்கும் வந்திருக்கு. 15 மினிட்ஸ் எல்லாம் தாண்டியே வந்துச்சு நேற்று. வந்துட்டு மறுபடியும் என்னாச்சு, ஃபியூல் போட்டுட்டு இப்போ மேலே போயிருக்கு. அப்போ மேலே போகிறது இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து அதிகபட்சம் பையர் கொண்டு போன தூரம் எவ்வளவு, இங்கேருந்து இங்கே கொண்டு போயிருக்காங்க. அப்போ இதோட 50% நோக்கி இப்போ வந்துட்டுருக்கு. அப்போ இது மேலே தான் போக போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் 1 ஹவர் இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டு இந்த 50% லைனை தாண்டி மேலே போகக்கூடாது. இது வந்து 5 மினிட்ஸாக, இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸாக இருக்கும். கரெக்டாக இதை தாண்டி போகக்கூடாது. புரியுதா?
சரி, அப்போ இப்போ இதே 15 மினிட்ஸ் எடுத்து பாருங்கள். அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இதை உடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸோட 50% வந்துருச்சு. இப்போ 1 ஹவரில் போய் எடுத்து பாருங்கள், ஓரளவு ஐடியா தெரியும். அப்போ 1 2 3, அப்போ இதை தாண்டுனா இங்கே வந்துடும். அப்போ இங்கே வந்து மார்க்கெட் செட்டில் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ என்ன விஷயம், அடுத்த 4 மணி நேரத்தில் மார்க்கெட்டில் இங்கே ஒரு 50% லைன் இருக்குது, இங்கே ஒரு 50% லைன் இருக்குது, இங்கே ஒரு 50% லைன் இருக்குது, 3 இருக்குது. 1 ஹவர் 15 மினிட் 5 மினிட் 3 இருக்குது. அப்போ இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இங்கே போக முடியும். இதை தாண்டி மேலே போயிட்டு அடுத்த 4 மணி நேரத்தில் திரும்ப உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் டவுன் தான். இதை தாண்டி மேலே போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வராமல் 4 மணி நேரம் மெயின்டைன் பண்ணிருச்சா, முதல் 4 மணி நேரத்துக்குள்ளே இது நடக்கணும். ரெண்டாவது 4 மணி நேரம் இது மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மேலே தான். புரியுதா? சரி, அப்போ இது அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன, இதை தாண்டி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்துடும். அப்போ இது வந்துச்சுன்னா என்ன ஆகும், இதுதான் இந்த 1 ஹவரோட கம்ப்ளீட் 50% லைன். அப்போ ஓவரால் மார்க்கெட் என்ன வருது, 2 50% லைனுக்கு மேலே இருக்குது, ஓவர் வேலையில் இருக்குது. ஒரே ஒரு 5 மினிட்ல மட்டும்தான் உடச்சி கீழே வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 50க்கும் 25 15 நிமிஷத்துக்கும் 5 நிமிஷத்துக்கும் நடுவில் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இடத்துல இப்படி மேலேக்கெல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு. புரியுதா? இல்லை இதோட முக்கால்வாசி போகும், இல்லை இதில் தாண்டி உடச்சுன்னா அக்ரெசிவாக இங்கே வந்துடும். அது மாதிரி இதை உடச்சதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்டே எடுங்க. 5 மினிட்டோட கேண்டில் அனாலிசிஸ் இங்கே பாருங்கள், அக்ரெசிவாக நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே நான் சொன்னது தான். ஒரே கேண்டில் போயிருக்கா, அக்ரெசிவாக போடுவான், பயங்கரமாக பயம் காட்டுவான். இதுக்கு ஆசை காட்டுறது. பச்சை கலர்னா கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட், அவ்வளோதான். இது கட்டாயம் மேலே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி. அது எங்கே நடக்கும், இந்த பிரேக் அவுட் நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்களா, இங்கே பிரேக் அவுட் இருக்குது, அந்த பிரேக் அவுட்டில் தான் நடத்துவான். அப்படியே போயிட்டு தலையில் துண்டை போட்டு அப்படியே திரும்பிடுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வேகமாக போகும். வேகமாக போகும்போச்சுன்னா ஒரு சப்போர்ட்டோ 0 100 50 இந்த லைனுக்கிட்ட மார்க்கெட் வேகமாக போகுதுன்னா பொறுமையாக இருங்க. உடனே போட்டால் பிரேக் அவுட் அதாயிருச்சு இதாயிருச்சு, அதான் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் தலையில் மண்ணை போடுறது. இங்கே இடத்துல சப்போர்ட் இருக்குது, பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைனை இப்படி தான் உங்களை பை பண்ண சொல்லுவோம். அதனால தான் 7 ட்ரேடு உங்களுக்கு லாஸ் வருது. புரியுதா? இந்த விஷயம் கூட உங்களுக்கு காசு வாங்கி படித்த இடத்துல சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. புரியுதா? அந்த டாபிக் வேண்டாம், அதை நினச்சாலே வேறு மாதிரி வார்த்தைகளாக வரும். சரி விடுங்க, அதை விடுங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது, இதை தாண்டி அக்ரெசிவாக போச்சுன்னா அடுத்து பாருங்கள், அடுத்த 3 மணி நேரம் என்ன ஆகணும், சஸ்டெயின் ஆகணும். 1 2 தான் இருக்குது, கீழே வந்துருச்சு. இந்த கரண்ட் கேண்டிலே 50% கீழே தான் முடிச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணும், இங்கே பாடி இருக்குது, இங்கே விக் இருக்குது. இப்போ என்ன பண்ணும், மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு இந்த பாடி விக்குக்குள்ளே மறுபடியும் வரும். அது வேகமாக வரும், 1 2 3 பச்சை கலராக வரும். நீ என்ன வேகமாக வேணாலும் போ, இதை தாண்டி இந்த விக்கை தாண்டி பாடி வை, அப்போ தான் நான் நம்புவேன்ற மாதிரி இருக்கணும். ஆனால் நம்பிட்டு அங்கே போய் விற்க தானோடனே பாடி வச்சோடனே பை பண்ணக்கூடாது. நேற்றே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஓவர் வேல்யூ. இப்போ செல் பண்ணுறக்கான ஃபோக்கஸ் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, போயிட்டு திரும்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடியை தாண்டி வெளியில் அவுட் சைட் பாடி வச்சுன்னா மார்க்கெட் மறுபடி இந்த இதுக்குள்ளே தான் போகும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நான் நேற்றே சொல்லியிருக்கல, 90.999% வாய்ப்பு கிடையாது. அப்போ எது வரைக்கும் வரும், இப்போ 5 மினிட்டு இங்கே இருக்குது. அப்போ 5 மினிட்டோட 50% எங்கே இருக்குது, இதானே 5 மினிட்டு. அப்போ இங்கே லோ இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதோட 50% லைன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. வந்திருக்கா, கட்டாயம் வரும். இவ்வளோதான் மார்க்கெட். அதான் நான் சொன்னேன், ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு 2 வாரத்துக்கு கூட பேசலாம். வாரம் என்ன, மாதக்கணக்கில் கூட பேசலாம். ஒத்த கேண்டிலை வச்சுக்கிட்டே ஒரு மாதம் கூட பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு கேண்டிலுக்குள்ளே. அவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ டெக்னிக்கலாலாம் தேவையில்லை. ஏன்னா 20 மார்க்கு கொஷினுக்கு எதுக்கு உட்காந்து 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க, தேவையில்லை. அதனால் இந்த அடிப்படை இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். நீங்களே இதை அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, நம்ம சொல்கிறபடி தான் வேலை செஞ்சுருக்கா அப்படிங்கிறது நீங்களும் வரைஞ்சி ஜஸ்ட் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ட்ரேட் எடுத்துறாதீங்க தயவுசெய்து. புரியுதா? அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க. புரியுதா? நான் அடிக்கடி சொல்கிறதா, நீங்கள் இதில் சம்பாதிக்கிறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அது சரியாக பண்ணுறதுக்கு நீங்கள் படாத பாடுபடணும். சைக்காலஜிக்கலாக நீங்கள் வீக் ஆகிட்டீங்கன்னா ஒன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி அடிக்கிற மாதிரி தான். என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் உங்கள் காதில் விழுகாது. அவன் குடிச்சு சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு காலையில் தான் தெரியும். காலையில் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணுவான், இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு. அப்புறம் சாயங்காலம் சாக்கடையில் தான் தூக்கிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற முடியாது. இதுலேருந்து மீட்டு கொண்டு, அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ணில் பட்டிருக்கு, இதையும் மறுபடியும் ஏடா கூடமாக பண்ணி ஏதாவது பண்ணுறேன்னு பண்ணி இதை குழப்பிக்காதீங்க.
இதையும் தொலைச்சிட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது வரலாம். இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு ட்ரைனிங் வர்றதுக்கு இல்லை, பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும். என்னோட நம்பர் தானே இது, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலே நான் நிப்பாட்டிட்டா கூட என்னைக்கு வேணாலும் கால் பண்ணுங்க. அன்னைக்கு என்ன இருக்கோ அன்னைக்கு வந்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது, ஒன்றும் அழிஞ்சு போகிற தொழில் கிடையாது. புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் பொறுமையாக கற்றுக்கிட்டு முழுசாக ஒருத்தர் கண்ட்ரோலில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு மென்டார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டு அப்புறம் தொழிலாக பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். 3 மாதம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா எவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருப்பேன்ல, டிப்ஸு ட்ரிக்ஸு, எது பண்ணணும் பண்ணக்கூடாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, கிளைண்ட்டு ஃபேஸ் பண்ண விஷயம் எல்லாமே சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமும் கிடச்சிரும், அறிவு பாடமும் கிடச்சிரும். அனுபவமும் இருக்குது, அறிவும் இருக்குது, நாலேஜும் இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குது. உங்களால் என்ன பண்ண முடியும்? அடிச்சுக்க முடியாது உங்களை. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ட்ரேட் பண்ணுவீங்க. சரியா? இதில் உள்ள விஷயங்களெல்லாம் புரிஞ்சு பண்ணுங்கள். தயவுசெய்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இது 1 மணி நேரம் வீடியோ இருக்க தான் செய்யும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கமர்ஷியலாக இங்கே எதுவுமே இருக்காது. இஷ்டம்னா பாருங்கள், இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்கள். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது தொழில்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா இதை விட்டுட்டு வேறு பொழப்ப போய் பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.